பதுங்குவது பாய்வதற்கே வேகமெடுக்கும் அண்ணாமலை விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை தொடங்கியிருக்கும் வீதி லீடர்ஸ் அமைப்பு இதுவரை புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இயங்கி வருகிறது. இப்படி நிர்வாகிகள் இல்லாமல் செயல்படுவதால் வெளியூர்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் செயல்படுத்துவதிலும் சில தடுமாற்றங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த கட்ட மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை நியமிக்க அண்ணாமலை தயாராகிவிட்டார். தற்போதைய நிலவரப்படி பல மாவட்டங்களில் ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் அண்ணாமலை ஏராளமான பொதுமக்களை தனது இயக்கத்தில் இணைத்து வருகிறார். அதோடு அந்தந்த பகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை நியமிப்பது குறித்தும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் தனது இயக்கத்திற்கு சரியான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட வாரியாக பயணம் மேற்கொண்டு வரும் அவர் அங்குள்ள மக்கள் மத்தியில் அறிமுகமாவதோடு செல்வாக்கு மிக்க நல்ல மனிதர்களை கண்டறிந்து தனது இயக்கத்தில் முக்கிய பொறுப்புகளுக்கு நியமிக்க பட்டியல் தயாரித்து வருகிறார். பாஜகவிலிருந்து அண்ணாமலையை நம்பி வெளியேறிய முக்கிய புள்ளிகளான கருநாகராஜன், பாலாஜி, உத்தம ராமசாமி, வசந்தராஜன், சுமதி வெங்கடேசன், பழனி கனகராஜ் ஆகியோருக்கு அண்ணாமலையின் இயக்கத்தில் மாநில அளவிலான முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிகிறது. தற்போதைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களுக்கு நேரில் சென்று அங்கேயே புதிய நிர்வாகிகளை நியமித்து பொறுப்புகளை வழங்கி வரும் அண்ணாமலை அடுத்ததாக மேலும் சில மாவட்டங்களிலும் புதிய நிர்வாகிகளை நியமித்து அமைப்பை வலுப்படுத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக சென்னை போன்ற பெருநகரங்களிலும் நிர்வாகிகள் நியமனம் குறித்து ஆலோசனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார். இயக்கத்தில் நிர்வாகி ஒருவர் அளித்த தகவலின் அடிப்படையில் முக்கிய பொறுப்புகளுக்கு பெயர்களை தேர்வு செய்யும் ஆலோசனை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் விரைவில் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தன்னை நம்பி துணிச்சலாக வெளியே வந்தவர்கள் என்பதால் தனக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர்களாக செயல்பட்டு வருவதாலும் பாஜகவில் இருந்து வந்த முக்கிய நபர்கள் அனைவருக்கும் மாநில அளவிலான பொறுப்புகளை அண்ணாமலை வழங்கப் போகிறார். கடந்த சில தினங்களாக அண்ணாமலையை நம்பி போனவர்கள் அவரின் செயல்பாடு பிடிக்காமல் மீண்டும் பாஜகவிற்கே திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி நயினார் நாகேந்திரன் சில புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். ஆனால் அவர் கூறுவது போல பாஜகவிலிருந்து வெளியேறி அண்ணாமலையுடன் சென்ற யாருமே மீண்டும் பாஜகவிற்கு திரும்பவில்லையாம். நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட புகைப்படங்களில் இருப்பவர்கள் அண்ணாமலையின் இயக்கத்தில் இல்லாதவர்கள் என்றும் ஏற்கனவே பாஜகவில் இருப்பவர்கள் மற்றும் சில மாற்றுக் கட்சியினரின் படங்களை வைத்து அண்ணாமலை மீது அதிருப்தி நிலவுவது போன்று ஒரு வதந்தியை பரப்பி வருகிறார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அண்ணாமலை முக்கிய பொறுப்புகளை வழங்கப் போகிறார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அப்படி என்றால் பாஜகவிலிருந்து வெளியேறி அண்ணாமலை பக்கம் சென்ற யாரையும் மீண்டும் பாஜகவிற்கு இழுக்க முடியாதா என்று நயினார் நாகேந்திரன் தரப்பு கடும் அப்செட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடிய விரைவிலேயே தனது இயக்கத்தின் பெயர் மற்றும் கொடியை அறிவித்துவிட்டு அண்ணாமலை அதிரடி அரசியலுக்கு தயாராகிவிட்டதாகவும் தெரிவிக்கின்றன. அண்ணாமலையிடம் பழைய வேகமில்லை, அவர் அமைதியாக செயல்படுகிறார் என்று சிலர் செய்தி பரப்பி வருகின்றன. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தற்போதைக்கு தனது இயக்கத்திற்கான கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார். அதனால்தான் இப்போது அதிரடி அரசியலை விட தமிழ்நாடு முழுக்க இயக்கத்திற்கு வலுவான அஸ்திவாரத்தை அமைப்பது மற்றும் மாவட்ட ரீதியான முக்கிய பொறுப்புகளுக்கு சரியான நபர்களை தேர்வு செய்வது பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறார். தனது கட்சியின் பெயரை அறிவித்து முழுமையாக களத்தில் குதிக்கும் போதுதான் அவரின் பழைய அண்ணாமலையை தன்னுடைய முழு வீச்சை மீண்டும் காட்டுவார். மற்றபடி தற்போதைய அமைதி என்பது யாருக்கும் பயந்தல்ல, புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என்பதை போலத்தான் தன்னை முழுமையாக தயார்படுத்தும் பணிகளில் அண்ணாமலை தீவிரமாக ஈடுபட்டு உள்ளார் என்று வீதி லீடர்ஸ் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். அமித்ஷா குறித்து பேசிய பேச்சு. ராகுல் காந்திக்கு நாடாளுமன்ற உரிமை மீறல் நோட்டீஸ். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரான காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பல சமயங்களில் வரம்பு மீறி வார்த்தைகளை பிரயோகம் செய்து வழக்குகளை சிக்கி வருகிறார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் முடிவடையும் தருவாயில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு வினாத்தாள்கள் கசிவு குறித்து விவாதங்கள் நடைபெற்று வந்தன. மேலும் வினாத்தாளை கசிய விட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் அபதாரம் விதிக்கும் சட்டத்திருத்த மசோதா ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தின் போது பேசிய ராகுல் காந்தி டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்திய போது அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். அவர்கள் மீது பெல்லட் குண்டுகள் பாய்ந்துள்ளன, மின்சாரம் பாய்ச்சியும் ஆணிகள் அடிக்கப்பட்ட லத்திகளை கொண்டும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது எல்லாமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தெரியும் என்றாலும் அவர் அதை கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாஜகவினரை குறிப்பிடும் போது முட்டாள்கள், குருட்டு விசுவாசிகள் போன்ற வார்த்தைகளையும் பயன்படுத்தினார்.
இதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டதால் மக்களவையில் பேச தடை விதிக்கப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திய குற்றத்திற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் மீது விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது ராகுல் காந்திக்கு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள் ராகுல் காந்தி பதிலளிக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டுள்ளார். அவரது பதிலை தொடர்ந்து ராகுல் காந்தி மீது எத்தகைய முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து லோக்சபா முடிவெடுத்து நடவடிக்கை பாயும் என்று டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களே, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.